ரைட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் இந்த காலையில் அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப முறையாக இந்த ஆண்டிலே 2வது முறையாக உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமா? தொடர்கூட்டங்கள் இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரங்களில் தேனி, அதாவது ஒட்டஞ்சத்திரம், பழனி, திண்டுக்கல், பல ஊர்களில் பிரயாணம் பண்ணி நேற்றிரவு சென்னைக்கு வந்தேன். இந்த மாதம் 1ஆம் தேதியிலும் தொடர்ந்து கூட்டங்கள். நாளைக்கு இலங்கை போகிறேன். தொடர்ந்து ஊழியங்கள். ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். பலவீனங்கள் உண்டு. இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தெய்வ தயவு உங்கள் ஜெபங்களில் தாங்க அன்பாக கேட்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஊழியர் கூட இருக்கிறது வட சென்னையில். அதை முடித்து இரவு நான் இலங்கை தேசத்திற்கு போகிறேன். அது முடித்து திரும்ப வந்து அடுத்த நாளே இந்த டெல்டா பகுதியில் கும்பகோணம், கடலூர், சீர்காழி, மாயவரம் அந்த பகுதியில் அவனுடைய ஊழியம் செய்யும்படியான ஒரு கட்டாயம். சில திருமணம் நடத்த வேண்டியிருக்குது, ஊழியருடைய திருமணங்கள். எனவே வந்த அடுத்த நாளே நான் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறேன். தேவ கிருபை தாங்க வேண்டும். நிறைய பலவீனங்கள் உண்டு. இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டு நியமித்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை என்னுடைய வாழ்க்கையில் ஓட்ட முடியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த நாளின் செய்தி என்னவென்றால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 28. நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறது போல வாசியுங்கள். இந்த ஆண்டினுடைய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 3 காரியங்கள். வாட் காட் எக்ஸ்பெக்ட் இன் 2025. இந்த ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்று காலையில் கூட ஒரு மாரநாத ஊழியர் மரித்து போனார். கடந்த வெள்ளி சனி அவருடைய கூடுகையில பேசினேன். ஞாயிற்றுக்கிழமை போதகர் பேச வேண்டும். கடந்த வாரத்தில் வெள்ளி சனி 2 நாட்கள் சபையில் பேசினேன். பாஸ்டர் அருள் பிரகாசம் என்கிற ஒரு ஊழியர் பூந்தமல்லியில் வெள்ளி சனி நான் பேசினேன். ஞாயிற்றுக்கிழமை போதகர் பேசியிருக்க வேண்டும். அந்த வெள்ளி சனியில் ஒரு கூட்டத்தில் இருந்தார். அவர் நடத்தினார். அவர் தான் எல்லாம் பண்ணார். இன்னைக்கு காலையில் அவர் மரித்து போனார். வாழ்க்கை என்பது குறுகினது. இந்த குறுகின காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்வோம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன், அது வாழ்க்கை அல்ல. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணும், ஒரு அர்த்தம் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். எஸ்பெஷலி ஆண்களுக்கு. ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வாழ்க்கை ஓடுது, அது வாழ்க்கை அல்ல. இதே வாழ்க்கையை அக்ரணிகள் செய்கிறது. அக்ரணிகள், யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அக்ரணிகள் கூட இதே வாழ்க்கை தான் வாழுது. நான் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நான் மரித்தா 4 பேர் நம்மளை பற்றி பேசணும். உலகத்தை சொல்ல ஒன்று, அதாவது எழுதப்பட வேண்டும், இலையில் பேசப்பட வேண்டும். இந்த 2மே நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையை வெறுதாவான. எனவே அவர் லைஃப் ஷுட் பி வாட் டு ரீட் ஆர் வாட் டு ரைட். இந்த நாளிலே ஆண்டு எதிர்பார்க்கிற 3 காரியங்களை உங்களோடு பேசப்பட விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், பக்கம் 540. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய முதிர் வயதில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தன்னுடைய முதிர் வயதில் 20ஆம் வசனம். தாவீது படிப்பீங்களா? எல்லாரும் என்னோடு சேர்ந்து படிப்பீங்களா? ஸ்க்ரீனில் கூட போட்டுக்கிறாங்க. சொல்லுங்கள். நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட நீ பயப்படாதே, கலங்காமல் இரு,
உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் என்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கட்டுவதற்கான சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை உயர்த்தி அப்படி ஆமீன் சொல்லுங்க. தேவன் பேசும்போது அதை சொந்தம் பாராட்டுவதற்காக ஆமீன் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஆமீன் சொல்றது ஊழியக்காரர் உற்சாகப்படுத்த அல்ல. லார்ட் ஐ ரிசீவ், இதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்காக நீங்களே ஆமீன் சொல்லுங்கள். நான் வேதம் வாசிக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க நிறையில், நான் மட்டும்தான் இருப்பேன். செய்தி ஆயத்தம் பண்ணும்போது அந்த வார்த்தை என்னோடு பேசும்போது சத்தமாக ஆமீன் சொல்லுவேன். யாருக்கும் புரியாது, பிள்ளைங்களுக்கு புரியாது, மனைவி கூட புரியாது. ஏன் இந்த ஆமீன் சொல்கிறார்? அது ஆண்டவருக்கு எனக்கு உள்ள தொடர்பு. ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணும்போது அந்த செய்தி என்னை தொட்டால் ஆமீன் சொல்லுவேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் சமைக்கும் போதே சாப்பிடுகிறேன், புரியல? நான் ஆயத்தம் பண்ணுறேன், அந்த வேளையில் என்ஜாய். எனவே வார்த்தை வரும்போது யார் பேசினாலும் அந்த வார்த்தை உங்களோடு பேசும்போது ஒரு ஆமீன், அதன் அர்த்தம் என்னவென்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அப்படியே என் வாழ்க்கை அது நடப்பதாக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு வாழ்க்கையின் பல நேரங்களிலே நாம் பலவீனமாகி விடுகிறோம். ஆவிக்குரிய பலவீனங்கள், சரீர பலவீனங்கள், ஆத்துமாவில பலவீனங்கள். பிசாசின் பெரிய நோக்கமே உங்களை பலவீனப்படுத்தணும். உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. அடிக்கடி பிசாசு என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னுடைய உணர்ச்சிகளே சொல்லுது, ரொம்ப ஓடுற, நீ ரொம்ப பண்ணுற, உன்னால் முடியாது. நான் ஆரம்பி சொன்னது போல் முதல் தேதியிலிருந்து நேற்று இரவு வரை பிரயாணங்கள், தொடர்ந்து பிரயாணங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அந்த ஒரு அழகான வசனம் வருது சொல்லுங்க, அதான் சகல கிரியைகளையும் முடித்து தீரு மட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். தேவன் எனக்கு கொடுத்த சகல கிரியைகள், குடும்பமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதையெல்லாம் தேவன் தந்தாரோ அதை முடித்து தீரு மட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முடித்து. அவர் பாதியிலே கைவிடுகிற தேவன் அல்ல, கடைசி வரை என்னை காக்கிற தெய்வம். இந்த பூமியில் எல்லாரும் பாதியிலே வருவாங்க, பாதியிலே போயிடுவாங்க. கணவன் பாதியிலே வருவார், பாதியிலே போயிடுவார். மனைவி பாதியில் வருவார், பாதியில் போயிடுவாங்க. பிள்ளைகள் பாதியில் வரும், பாதியில் போயிடும். ஆனால் கடைசி மட்டும் நம்ம இருக்கு, அவர் தான். அது அந்த மனுஷனுக்கு தெரியல. அதனால கடைசி வரை யாரோன்னு சொன்னார், கடைசி வரை கர்த்தர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கொஞ்ச நேரம் வருவாங்க, வீடு வரை, வீதி வரை, காடு வரை. ஆனால் கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க வரை. என்ன சொல்லுங்க? செய்து முடிக்கிற வரை. அநேகருக்கு ஒரு பயம் இருக்குது, எனக்கு இந்த பலவீனம் இருக்குதே, இந்த வியாதி இருக்குதே, என் மகளின் திருமணம் என்னாகும்? நெவர் நெவர் நெவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்படி சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடித்து தீரு மட்டும். என்ன சொல்லுங்க? செய்து முடித்து தீரு மட்டும். அவர் பாதியிலே எதையும் விட்டு விடுகிறார் அல்ல. நம்ம தான் நல்லா ஜெபம் பண்ணுவோம், விட்டுடுவோம். நல்லா ஊழியம் பண்ணுவோம், விட்டுடுவோம். நல்லா ஆராதியம் விட்டுடுவோம். எல்லாமே இந்த ஆராதனை கூட பாருங்கள், அவர் பாடுறார், அவர் நிறுத்தினவுடன் நீங்கள் நிறுத்திடுறீங்க. உண்மையாக பொய்யா? இவர் நிறுத்தினவுடன் அவர் நீங்கள் நிறுத்திடுறீங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல, அவர் முடித்து தீரு மட்டும். சொல்லுங்கள், முடித்து தீரு மட்டும். இந்த ஆராதனை வந்திருக்கிறேன், இந்த ஆராதனை முடிவு மட்டும் என் ஃபோக்கஸ் ஆண்டவராக தான் இருக்கணும். புரியுதவங்களுக்கு? வீட்டை பூட்டினா, கேஸ் ஆஃப் பண்ணினா, புரியுதவங்களுக்கு? கடை திறந்துருக்குமா, அது எலும்பாக இருக்குமா, அதாவது சதையாக இருக்குமா, இல்லை? புரியுதவங்களுக்கு? சொல்லுங்கள், முடித்து தீரு மட்டும் என் தேவன் உன்னோடு இருப்பார். சொல்லுங்கள், என் தேவன் என்னோடு இருப்பார். நம்புறீங்களா? உறவுகள் மாறலாம், உலகம் மாறலாம், சொன்னவர்கள் மாறலாம், நம்பிக்கைக்குரியல் மாறலாம், ஆனால் இவர் கட்டாயம் நம்மோடு இருப்பார். இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். 24 இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். தொடர்ந்து இந்த 25ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் வரை நம்மோடு கூட இருப்பார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்லுங்க, என் தேவன். சத்தமாக சொல்லுங்க. கவனியுங்கள், என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் அதுக்கு நான் கிரயம் செலுத்த வேண்டும்.
நான் கிரயம் செலுத்தாத எதுவுமே என்னுடையது அல்ல. நம்புறீங்களா? நான் கிரயம் செலுத்தாத எதுவுமே, இந்த மொபைல் ஃபோன் நல்லா கவனிங்க, இது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என்னுடையதுன்னு சொல்லணும்னா அதுக்கு நான் கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய சொல்ல முடியாது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் கிரயம் செலுத்தி ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ஏதோ அம்மா கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், என் கணவன் மனைவி, அப்படி இல்லை. கிரயம் செலுத்தாத எதுவுமே என்னுடையது அல்ல. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சின்ன கேள்வி, இந்த மழையில் வந்திருக்கிறீங்க, அது ஒரு கிரயம்தான். வீட்டில் இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? இந்த மழையிலையும் காற்றுலையும் எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள், நான் பல தேசங்களுக்கு போயிருக்கேன். ஆப்பிரிக்காவுக்கு, அது ஒரு இருண்ட நாடு. ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட நாடு. அடுத்த மார்ச் மாதம் கூட போகிறேன். அது ஒரு இருண்ட கண்டம். அங்கே மின்சாரம் இல்லை, அங்கே கழிப்பிடம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நாட்டில், அதாவது பல மணி நேரங்கள் மக்கள் நடந்து வர்றாங்க. அந்த ஆலயம் வந்து மண் குடிசை. அங்கே இது மாதிரி சேர்லாம் கிடையாது, ஒரு ஸ்டூல் போட்டிருப்பாங்க, ஸ்டூல் தான் உட்காருவாங்க. அங்கே இந்த மின்சாரங்கள் இல்லை. 6 மணிக்கு மேலே நடத்த முடியாது. மக்கள் திரளாய் வருகிறார்கள். அந்த கையில் ஒரு ஏழ்மையான ஜனங்க தான், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கையில் ஒரு குழந்தை இருக்கும், முதுகில் ஒரு குழந்தை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கூட அந்த ஜனங்கள் ஓடி வர்றாங்க. அவங்க ஆராதனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவங்க கை தட்டுறதும், பாடுறதும், துதிக்கிறதும், டான்ஸ் ஆடுறதும். திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மையும் வறுமையும் தேவனுடைய காரியங்கள் தடையாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், ஏழ்மையும் வறுமையும். இன்னைக்கு எல்லாம் எப்படின்னா சொல்கிறாங்க, இது இருந்தால் நான் செய்வேன். இல்லை, அது இல்லாவிட்டாலும் செய்யுங்க, கர்த்தர் நடத்துவார். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஆண்டவர் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற வரை. சொல்லுங்க, தீரு மட்டும். கரங்களை சொல்லுங்க, தீரு மட்டும். ஒரு பயம் இருக்கலாம் உங்களுக்கு, பயம் இருக்கலாம், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. ஒன்று சொல்லட்டுமா? உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. புரியவில்லை? உண்மைகள் அல்ல. உண்மை என்று சொல்லும்போது என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, நிறைய இருக்குது. உண்மைகள் அல்ல. அந்த உண்மைகளை பொய்யாக்குற சத்தியம்தான் உண்மை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உண்மைகள் தான். ஏழ்மை, வறுமை, இல்லாமல் இதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த உண்மைகளை பொய்யாக்கிற கர்த்தரோடு இருக்கிறார். அந்த பெதஸ்தாவின் குலத்தில் ஒருத்தர் இருந்தான், 38 வருஷமாக இருந்தான். அவன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் விட ஒருவன் இல்லை, நான் இறங்குவதற்கு முன்பாக வேறு இறங்கி விடுகிறான். அவன் நம்பிக்கையெல்லாம் மனுஷன்தான். அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? என்னை கொண்டு போய் விட ஒருவன் இல்லை அப்படின்னா, அந்த அந்த இன்னும் அடுத்த வார்த்தை சொல்கிறான், வேறொருவன் வருகிறான். அந்த ஒருவனும் அல்ல, வேறொருவனும் அல்ல, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில். அவன் என்ன சொல்கிறான்? என்னை கொண்டு போய் விட யாரும், பாருங்க, அவன் வாழ்வானா உங்களை வாழ வைப்பானா? என்னங்க, அவன் 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 வாழ்வானா உங்களை வாழ வைப்பானா? அவனுக்கு அவன் தான் வாழ வைப்பான். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் அவன் நம்பின ஒரு வார்த்தை, என்னை ஏதாவது ஒருவனும் என்னை கொண்டு போய் விடவில்லை, வேறொருவனை கொண்டு போக விடவில்லை. அந்த ஒருவன், சொல்லுங்க, ஒருவனும் அல்ல, மற்றொருவரும் அல்ல, அவர்தான். 38 ஆண்டுகள் அவனுடைய பாடுகள்லாம் உண்மையே பொய்யா? அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அத்தனை உண்மைகளையும் ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் பொய்யாக்கிட்டார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதான் நான் சொன்னேன், தேவன் பேசும்போது ஆமீன் சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க. அது பரவசம் அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவனே, இதை என் வாழ்க்கையில் செய்வீராக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். சில மாதிரி போகிறது அர்த்தமே இல்லை, அது ரோபோ. அப்படி அல்ல. தேவன் சொல்லுகிறார், செய்து முடிப்பார். சொல்லுங்க, செய்து தீரு மட்டும். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். நம்புறீங்களா? மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு தெய்வம். எல்லாமே மாறுது. இப்போ நீங்கள் மாறலையா? ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க? ஓடி வந்தீங்க ஆலயத்துக்கு. அதிகமான ஜபம், அதிகமான தேவை, அதிகமான ஜபம். நினைக்கிறேன், அதிகமான தேவை, அதிகமான ஜபம். இன்னைக்கு குறைவான தேவை, குறைவான ஜபம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அதிகமான தேவை, பிள்ளைகள் படிக்கணும், வறுமை, ஏழ்மை, வாடகை வீடு, அதிகமான தேவை இருந்தது, அதிகமான ஜபம் இருந்தது. இன்னைக்கு தேவைகள் குறைஞ்சி விட்டது, ஜபம் குறைஞ்சி வச்சு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்ங்களா? அன்னைக்கு தேவைகள் அதிகம். பிள்ளை ஃபீஸ் கட்டணும்,
வாடகை கட்டணும், எல்லாம். இன்றைக்கி ஏதோ தேவ கிருபையில் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டோம், ஒரு லீஸ்க்கு போயிட்டோம். இன்றைக்கி புரியுது அவங்களுக்கு. அன்னைக்கு தினந்தோறும் அரிசி வாங்கணும், இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி வாங்கி வச்சுருக்குறோம். சொல்லுங்கள், தேவைகள் முக்கியம் அல்ல, தேவன் தான் முக்கியம். ஒன்று சொல்லட்டுமா? தேவைகளுக்கு முடிவே இல்லை. தேவைகளுக்கு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை பைபிளில் இருக்குது, த நீட்ஸ் cannot be numbered. அதாவது தேவைகளுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கி ஒரு தேவை வந்துச்சு, ஆண்டவர் சந்திச்சார். அடுத்து இன்னொரு தேவை. ஒன்று சொல்லட்டுமா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, want went after want. தமிழில் சொல்லுகிறேன், தேவை எப்பவுமே தேவைக்கு பின்னால் தான் போகுது, ஆனால் தேவனுக்கு பின்னால் வர மாட்டேங்குது. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்கள், தேவனே நான் தேவைக்கு பின்னால் போக மாட்டேன், தேவனுக்கு பின்னால் வருவேன், தேவை என்னை தேடி வரும். இது என்னுடைய அனுபவம். ஆண்டவரோடு கூட 55 ஆண்டுகள் நான் பயணிக்கிறேன். ஒரு நாளும் என் தேவைக்காக நான் ஜெபித்ததே இல்லை. இது உண்மை, சத்தியம். அப்படின்னா அவர் நன்மையும் கிருபை உங்கள் பின்னால் வரும். நீங்கள் முதல்ல ஆண்டவரை தேடுங்க, இதெல்லாம் உங்கள் கூடவே வரும். அதை தேடினீங்கன்னா ஆண்டவர் போயிடுவார். ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய காரியங்களை செய்யுங்க. இந்த பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, புரியுது, சீமந்தம் பண்ணுறது, வளைகாப்பு பண்ணுறது, காது குத்துறதெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வாய்க்காது. அப்படியே வாய்ச்சா அந்த பொண்ணு ரொம்ப நாள் உங்கள் வீட்டில் இருக்காது. என்னடி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறோம்? அவனுக்கு அன்னைக்கு தான் ஃப்ரீயா. நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு தான் ரொம்ப பிஸி. கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்கு தான். ஏன் தெரியுமா? அவர் தான் நிரந்தரமானவர், நித்தியமானவர், என்னோடு கூட வருகிறவர், என் என் கஷ்ட நஷ்டங்களை கூட இருக்கிறவர். அவன் வந்து போயிடுவான். புது அவங்களுக்கு அவன் வந்து போயிடுவான். அது யார் வேணா இருக்கு. மாப்பிள்ளை ஒன்று சொல்லட்டுமா? இல்லைங்க, நல்ல இடம் போனால் வராது, இதை விட சூப்பரான இடம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இவங்க தேவன் நோ சொல்கிறாருன்னா இதை விட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எத்தனை நம்புறீங்க? தேவன் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் இதை விட சிறப்பான ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். அது வேலையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். when God say no, he has a better things in your life. வாழ்க்கையில் சொல்லுங்கள், சிறப்பான, மேன்மையான, மகிமையான ஒன்றை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை எல்லாரும் படிங்க, அந்த வார்த்தை சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ ஆனால் இதை செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். நம்பர் 1, 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராவது படிங்க. 28. ஹலோ, என் குமாரனாகிய சாலமோனே, கவனிங்க, இதை சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார் அவர். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. தம்பி போடுவீங்களா? நோ ஹிம். இங்கிலீஷில் நோ ஹிம், KNOWHIM, நோ ஹிம். தமிழோட போடுங்க, அறிந்துன்னு போடுங்க. அறிந்துன்னு போட போதும். சொல்லுங்கள், தேவனை அறிந்து. ஒரு சின்ன கேள்வி. சாலமோன் ஞானத்திலே பெரியவர், அவனை போல ஞானி யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஞான இடத்துல சொல்கிறாரு, நீ அறிந்து கொள். தமிழ் புரியுது நினைக்கிறல. இவர் ஒரு PhD படித்தவர். இங்கே பார்க்குறார், இவர் PhD படிச்சிருக்கிறார். இஸ் அ மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். அவர்கிட்ட போய் நான் இவர் ஒரு பெரிய ஐடியில் ஒரு பெரிய டாப் மோஸ்ட்டில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பற்றி பேசினா அப்படி இருக்கும். என்ன தம்பி, புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடித்த ஒருவரிடத்தில் ஞானத்தினுடைய ஊற்று அவன். தேவன் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் நீ ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவட சொல்கிறாரு, அறிந்து கொள். சத்தமாக சொல்லுங்கள். இந்த புதிய ஆண்டில் எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், தேவனை இன்னும் அறிந்து கொள்ளுவேன், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். என் அறிவு குறை உள்ளது. 55 ஆண்டுகளாக வேதம் படிக்கிறேன். ஸ்டில் நான் இன்னும் ஒரு LKG தான். நேற்று கூட சொன்னேன், 6200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறது யூடியூப்பில். நான் ஊரில் வந்த உடனே நேற்று கூட ஒரு டிவிக்கு 2 மெசேஜ் கொடுத்தேன். நேற்று காலை வந்த உடனே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, சொல்லுங்கள், இன்னும் அறியணும். தேங்க்யூ தம்பி. சொல்லுங்கள், நோ ஹிம், நோ ஹிம், நோயிங் இல்லை, நோ ஹிம். அவரை இன்னும் அறிந்து. அதுக்கு பக்கத்தில் அந்த W பக்கத்தில் இம் வரணும், HIM. சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி, இன்னும் அறிந்து கொள்ளுவேன்.
சத்தமா கவனிங்க. இவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இவரோடு நான் பழக வேண்டும். இவரோடு பழகாமல் அறிந்து கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் அறிஞ்சுக்கணும், அவரோட பழகணும். அறியாமல் பழகிட்டு ஆபத்து. என்ன தம்பி, ஏதோ காஃபி வாங்கி கொடுக்குறான், டீ வாங்கி கொடுக்குறான், பிரியாணி வாங்கி கொடுக்குறான், கடைசியில் கொண்டு போய் புழலில் தள்ளிடுவான். உண்மையாக பொய்யா? உங்களை கடங்கார ஆக்கிடுவான். நிறைய குணிங்க, நாம் படுகிற பல பாடுகள் அதாவது நம்முடைய அறியாமையால் வந்தது. எல்லாம் சொல்லுங்கள், என் அறியாமையினால், என் அவசரத்தால், என் ஆசையால். எத்தனை தமிழ் புரியுது இருக்குதா? நீ கடன் கடன் சொல்கிறீங்களே, ஏன் கடன் வாங்குறீங்க? என்னங்க புரியுதா உங்களுக்கு? ஆஃபர் போடுறான்னு கடைசியில் உங்களை ஆஃபர் ஆக்கிடுவாங்க. உலகம் மேலான ஒன்றை சொல்லும், கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். உலகம் நேற்று சபையில் ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அது ரொம்ப ஏழ்மை. திடீர்னு போய் ஒரு வாஷிங் மிஷினும் ஒரு டிவியும், புரியுதா உங்களுக்கு? அது அது அதனுடைய விலை தகுதியே இல்லை, அதனுடைய மதிப்பு தகுதியே இல்லை. ஆனால் புருஷனை மனைவியும் போய் நேற்று முழுக்க அழுகை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என்னை கவனிங்க, தேவை என்றால் தேடி வந்து தருவார். சொல்லுங்க, தேவை என்று அறிந்தால், சத்தமாக சொல்லுங்க, என் தேவையை நான் அறிந்து வைத்திருக்கிறதை விட என் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன் தம்பி? எனக்கு வெளிப்புறமான தேவைகளும் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு என் உள்ளான தேவை தெரியும். எனக்கு 3 பெண் பிள்ளைகள், 4 பேர பிள்ளைகள். அப்போது நேற்று ஒரு மூத்த மகள் வீட்டுக்கு போயிருந்தேன், நேற்று திண்டுக்கல்ல மூத்த மகள் வீட்டுக்கு. அப்போ எனக்கு தெரியுது, அதை பார்க்கும்போதே இது தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. சொல்லுங்க, புரிய நினைக்கிறேன். அப்போது ஒரு தகப்பனுக்கே தெரியுமானால், வானத்தையும் பூமியும் படைத்த என் பரம தகப்பனுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா? இப்போ அங்கே பார்க்குறீங்களோ? சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவேன், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். அறிந்து கொள்வதற்கான ரெண்டு வழிகள். நம்பர் 1, ரீடிங். அவரை படிங்க. இப்போ வெஸ்லி சொல்லிட்டு போனார், நான் பாஸ்டர் படிச்சிருக்கிறேன்னு. அது உண்மை. பேசினே இருப்பேன். என்னடி பார்க்குறீங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை மருத்துவமனையை சந்தித்தேன். எனக்கு மாலையில் ஒரு கூட்டம், ஏஜி திருச்சபையில் அடையாறில். புரியுதுங்களா? நான் தான் வெளியே வந்த வழிய அவர் டயர்டே ஆகவே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? விசிட் பண்ணுற நான் டயர்ட் ஆகிட்டேன், ஆனால் அட்மிட் பண்ணிக்கிற அவர் டயர்டே ஆகலை. என்னடி பார்க்குறீங்க? அதுதான் அவருடைய ஸ்டைல். சொல்லுங்கள், அப்போனா அவரை நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே அறிந்திருக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கள். அவர் அறிய வேண்டுமானால் எல்லாம் பைபிள் கையில் எடுத்து இதை ஒழுங்காக படிக்கணும். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், போன வாரம் எடுத்தீங்களே, அப்புறம் தான் இந்த எடுத்துருக்கிறீங்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட? இதை கவனிங்க, இதை நான் வச்சுக்கல, இதுதான் என்ன வச்சுக்கிறது. இதை நான் வச்சுக்கல, இதான் என்ன வச்சுருக்குது. எத்தனை பேர் சொல்லுங்க இதான் என்ன வச்சுருக்குதுல்ல? நல்ல வார்த்தை இல்லை இது. சொல்லுங்கள், இதுக்கு வாய் இருந்தால் அழும். என்னடா பாவி, போன வாரம் டிக்கில் வச்ச, இந்த வாரம் எடுக்கிறேடா, மனசாட்சியே இல்லையடா உனக்கு. ஹவு கேன் காட் ஹெல்ப் யூ? கவனிங்க, அவர் அறிந்து கொள்ளாமல் எப்படிங்க அவர் எனக்கு நன்மை செய்ய முடியும்? அவர் வழிபோக்கர் அல்ல. அப்படிதான் நினச்சாங்க எம்மாவு சிஷ்யர்கள். அவர் வழிபோக்கர். நிறைய பேர் திரும்ப திருச்சபைக்கு வருகிற பலருக்கு அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை. ஏதோ கொஞ்சம் அறிவு. அவர் நல்லவர், அவர் சுகமாக்குவார், தலைவலி மாற்றுவார், அப்படி அவங்களுக்கு காசு கேட்டால் காசு கொடுப்பார், மாப்பிள்ளை கொடுப்பார், பொண்ணு கொடுப்பார். இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்தியத்தை எனக்கு தருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், நோயும். ஸோ இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக அறிந்து கொள்ளுவேன். இப்போ கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த ஆண்டில் வேதத்தை படிப்பதற்கான வாய்ப்பு. சொல்லுங்கள், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். 2வது, ஒரு அறிந்து கொள்ள வேண்டுமா, அவரோட பேசணும். பேசாமல் இருந்தால் அவர் கொண்டு போய் எங்கே தள்ளிடுவார். என்ன சொல்கிறாங்களே, குடும்ப வாழ்க்கையில் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மனநல மருத்துவர்கள், மனம் விட்டு பேசுங்க. அங்கே பேசினா தான் பிரச்சனை வருது, அது அடுத்த விஷயம். என்னடி பார்க்குறீங்க? நீ யானை இருந்தால் பூனன்றார்.
புரியுது அவனுக்கு? நீங்கள் அவங்க அந்த அம்மா விட்டு பேசினா நீங்கள் அந்த ஆள் உங்கள் அம்மா விட்ட பற்றி பேசுகிறாரு. இப்போது ஒரு செத்து போனேன் உங்கள் மாமியாரெல்லாம் பேசுகிறார் அவர். சொல்லுங்கள் ரீட் மோர் சொல்லுங்கள். எல்லோரும் நிறைய படிப்பேன், பைபிளை கேட்டுட்டு சொல்லுங்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். திருப்தியாக சாப்பிட்றோம், ஆனால் திருப்தியாக வேதம் வாசிக்கிறீங்களா? கடைசியாக எப்போ வேதம் வாசித்தீங்க? நீங்கள் கடைசியாக எப்போ வேதம் வாசித்தீங்க? கேட்க மாட்டேன். டைமே இல்லை, நேரமே இல்லை. அப்புறம் உனக்கே நேரம் எல்லாம் போயிடும். புரியவே இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ யாரை கேட்டால் நேரம் இல்லை, வேலை வேலை வேலை. நல்லா கவனிங்க. ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபமே பண்ண முடியவில்லை. ஜெபித்து கிடைத்த கணவன் ஜெபமே பண்ண முடியல. அது கணவன் தேவையா? என்னடி பார்க்குறீங்க? நான் என்னால் ஜெபிக்க முடியாத வேலை எனக்கு தேவையான்னு கேட்டேன். எனக்கு வேலை முக்கியம் அல்ல, அவரோடு பழகுவது முக்கியம். அவரோடு பழகிட்டால் நன்மை வந்துடும், அவரோட பழகிட்டாலே சமாதானம் வந்துடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சில பேரோட பழகிட்டால் சமாதானம் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கி ஒரு அம்மா பார்க்குறேன், சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டேன். என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் ஒரு ஜென்மங்கள். என்னை பார்த்தா இன்னொரு அம்மா கேட்டேன், இப்போ தான் கண்ணு தெரியுது அவங்களுக்கு. இன்னொரு அம்மா சொல்லுது, நான் நல்லா நான் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்? சொல்லுங்கள் எல்லாரும். அந்த வார்த்தையை பார்த்து அந்த அந்த முதல் வார்த்தை சொல்லுங்கள், அறிந்து. அடுத்த வார்த்தை படிங்களேன். சொல்லுங்க தம்பி, ரெண்டா போடுங்க. சர்வீம் சொல்லுங்க. சேவி தமிழில் கூட போடுங்க. சர்வீம். இந்த ஆண்டில் அதிகமாக ஊழியம் செய்வேன். இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்க நிற்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நில்லுங்கன்னு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தயவு நில்லுங்கன்னு சொன்னேன். ரைட், ரொம்ப சூப்பர். நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. கவனிங்க, உங்கள் ஊழியங்கள். கவனிங்க, என்ன உட்காந்துட்டீங்க? டயர்ட் ஆகிட்டீங்களா? அநியாயமாக இல்லை இதெல்லாம். நாங்கள் 1.5 மணி நேரம் நிற்கிறோம் இங்கே. இது முடித்து நான் இன்னும் 3 சர்வீஸ் பேசணும். இது முடித்து இன்னும் நான் 3 சர்வீஸ் பேசணும். புரியுதா? இது முடித்து இன்னும் 3 சர்வீஸ் இருக்குது எனக்கு. கவனிங்க எல்லாரும். சொல்லுங்கள், இன்னும் ஊழியம் செய்வேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இது அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, கட்டாயத்தால் அல்ல. எப்படியா செய்யணுமா? உற்சாக உத்தம இதயம். சத்தமாக சொல்லுங்க. அந்த 2 வார்த்தை சொல்லுங்க. உத்தம இதயம், உற்சாக மனசு. நல்லா கவனிக்கிட்டுமா? பாருங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணப்படுது. உத்தம இதயம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், யாரோ சொல்லி அல்ல, பலவந்தம் பண்ணி அல்ல, கட்டாயப்படுத்தி அல்ல, புகழுக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, அவருக்காக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னை அழைத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், இந்த நாள் வரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர். ஒன்று சின்ன கேள்வி கேட்கட்டுமா? ஹலோ, உங்களை விட திறமைசாலி உலகத்தில் இல்லையா? பிரில்லியன்ட், அறிவாளி, மேதாவி, சூப்பராக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அதில் போட்டிருக்கு பாருங்க, அதில் போட்டிருக்குது 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. நிலுக்கு நேரம் 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சொல்லுங்கள், உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டு. நோ 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 ஊழியம் பண்ணுறவங்களாம் அந்த சாலமோனை தெரிந்து கொண்டார், அதில் உங்கள் பேரை போடுங்க. சிஸ்டர் தெரியலையா? சொல்லுங்கள், வாயத்தில் சொல்லுங்கள். ஸ்டீஃபனை தெரிந்து கொண்டார். எங்கே ஒரு கீபோர்டு வாசத்தில் போயிட்டாரா? ஆமாம், பவுலை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். இங்கே உட்கார்றதே ஒரு பெரிய மகிமை. நீங்களா எத்தனை உட்காந்துக்கிறீங்க தெரியல எனக்கு. இப்போ இல்லை உட்கார்றீங்களா? எதுக்காக தெரியல எனக்கு. சரி, அது பாஸ்டர் உங்களுக்குள்ள பொறுப்பு. சொல்லுங்கள், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ஒரு வார்த்தை அப்படி நில்லுங்க. சொல்லுங்கள், அநேக குமாரர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, பட்டதாரிகள் உண்டு, ஆனாலும் என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தம்பி, உங்களுக்கு இது பெரிய வாய்ப்பு, உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. தமிழ் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? என் சபையில் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவன் இருக்கிறான்.
ஜி டிவியில் ஒர்க் பண்ணுறவன் இருக்கிறான், கலர் டிவியில் ஒர்க் பண்ணுறவன் இருக்கிறான், ஆனால் எனக்கு வர மாட்டான். தமிழ் புரிய நினைக்கிறேன்ல. விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறான், கலர் டிவியில் ஒர்க் பண்ணுறான், ஜி டிவியில் ஒர்க் பண்ணுறான், ஆனால் என்ன பண்ண மாட்டான். இது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆமீன். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சாகும் வரை இந்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுங்கள்? அந்த வார்த்தையை போடுங்க தம்பி. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அநேக குமாரர்கள் இந்த சபையில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை ஆண்டு பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை, கத்த தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், எல்லா குமாரை விட சொல்லுங்கள், உங்கள் பேரை போட்டு என்னை தெரிந்து கொண்டார். எல்லாம் நீங்கள் சொல்லணும், என்னை தெரிந்து கொண்டார். தம்பி புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மீடியாவில் இருக்கலாம், ஆடியோவில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், செல் குரூப் நடத்தலாம். சொல்லுங்கள், தேவனை தெரிந்து கொண்டார். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லா குமாரர்களும் அநேகம். என்னங்க முதல் வரி அநேகம். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. என்னை விட இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பான ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஆடுகள் பின்னே அலைந்து தெரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்க்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இது பெரிய பாக்கியம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே என்னை தெரிந்து கொண்டீரே, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு கடைசி வரை நான் உத்தமமாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து பண்ணுங்க. என்ன ஆனால் பண்ணணும், அந்த ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னால் அவரோடு நிறைய பழகணும். யூ மஸ்ட் நோ ஹிம். நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் அடுத்தவளுக்கு அறிவிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன். ஐ ரீட் 3 hours. அது யாருக்கோ பிரபலமாக இருக்கிறதுக்கு அல்ல. வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது, குடும்பம் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. இதுக்கு மத்தியில் அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டிஸ். சொல்லுங்கள், எல்லா முக்கியங்களில் தேவன் முக்கியம். என் செய்தியில் ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு. சொல்லுங்கள் எல்லாரும். என்னுடைய பொறுப்பு, ஆசீர்வாதங்கள். ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ஷன். 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி. 3வது ரிசல்ட். ஆங்கிலம் புரிந்தவர்கள் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட். தேவன் சொல்கிறாரு, அதாவது நீ இப்படி இரு. இது வார்த்தை அல்ல, தேவனுடைய உள்ளத்தின் ஆதங்கம். நம்பர் 1 என்ன சொன்னீங்க? நம்பர் 1 கொடு போடுங்க, அறிந்து கொள்ளுவேன். 2வது இன்னும் அவருக்கு ஊழியம் செய்வேன். ஊழியம் பண்ணுறது என்பது அதாவது ஊழியம் பண்ணுறது பிரசங்கம் பண்ணுறது இல்லை, இன்னும் அவர் ஆராதிப்பேன். அவர் பண்ணல, இன்னும் துதிப்பேன், போற்றுவேன், என்றும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் என் நேரமும். அவ்வளோதானே முடிச்சுல? ரைட். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா நேரங்களிலேயும், இன்பமான நேரங்கள், துன்பமான நேரங்கள், இருளான நேரங்கள், தவிப்பு நேரங்கள், சஞ்சலத்தி நேரங்கள், ஒன்றுமே புரியல, ஆனால் நான் விட துதிப்பேன். முடியுமா பிரதர்? தந்தானே துதிப்போம், தராவிட்டால் மிதிப்போம். வருதா? தோத்திராண்டவரே தோத்திராண்டவரே தோத்திராண்டவர். குடும்ப ஜெபங்களில் பாருங்களேன். குடும்ப ஜெபங்களில் நீ ஜோம் பண்ணு, அந்த வீட்டுக்காரு நீ ஜோம் பண்ணு, அந்த அம்மா நீ ஜோம் பண்ணியா. என்ன பிரச்சனைனா அங்கே தேவன் இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை. சொல்லுங்கள், இந்த ஆண்டில் ஐ சர்வ் ஹிம் மோர். சொல்லுங்கள், நிறைய ஆராதிப்பேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், நிறைய ஆராதிப்பேன். சத்தமாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உண்மையாக உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நான் வந்த பிறகு யாருமே சபைக்குள்ளே வரல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், அவரை அறிந்து கொள்ளுவேன். 2 அவரை சேவிப்பேன். 3வது அந்த 28ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தை, அவர் அதிகமாய் தேடுவேன். அந்த வார்த்தை போடுங்க தம்பி, தேடுவேன். எங்கே இருக்கு தெரியுமா பசங்க? தேடுவேன், நான் அவரை. வசனம் படிங்க சிஸ்டர், வசனம் படிங்க. தேடினால், சொல்லுங்க, தேடினால் தேன்படுவார். அந்த வார்த்தை இருக்குதா? சொல்லுங்கள், தேடினால். எல்லாம் கரங்களை சொல்லுங்கள். அந்த தம்பி 3 வார்த்தையை போடுவீங்களா? சொல்லுங்கள், நோ ஹிம், சர்வ் ஹிம், சீக் ஹிம். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்கள், அதிகமாக தேடுவேன். எல்லாம் கரங்கள். அந்த வசனம் படிக்கிறீங்களா? வசனம் போடுங்களா? எஸ் தம்பி. அந்த 29ஆம் வசனம், 9ஆம் வசனம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார்.
எல்லாம் கரங்கள் போய் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே ஐ நோ ஹிம் மோர், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். சத்தமா அவரோடு அதிகமாக பேசுவேன், வேதத்தை அதிகமாக வாசிப்பேன். என்ன சொல்லுங்க, அதிகமாய் ஊழியம் செய்வேன், ஆராதிப்பேன். சொல்லுங்க ஐ சர்வ் ஹிம் மோர். சொல்லுங்க அதிகமாய் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஊழியம் பண்ணுவேன். மூன்றாவது அடுத்த சொல்லுது, அதிகமாய் தேடுவேன். சொல்லுங்க அதிகமாய் தேடுவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி. இட் இஸ் நாட் ஈஸி திங். இதற்கு ஒரு கிரையம் செலுத்தணும். முதல்ல சொன்ன என்னது, அறிந்து கொள்ளுதல். சும்மா வராது. ஒரு PhD படிக்கிறாருன்னா he spend more time. கிரயம், நேரம், பணம், அவருடைய எல்லாவற்றையும் அதை பண்ணித்தான் he get the PhD. சொல்லுங்க எல்லாரும், தேவனை அறிந்து கொள்ளுவது அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன தெரியுமா, வேதம் சொல்லுவது, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு அறிவதே நித்திய வாழ்க்கை. ஆங்கிலத்தில் த கிரேட்டஸ்ட் நாலேஜ் இஸ் நோ த லார்ட். உங்களுக்கு இந்த ஊடகத்தில் பார்க்க எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் இவர் அறியலைன்னா உங்கள் அறிவெல்லாம் வீணானது. இஃப் யூ டோன்ட் நோ காட் யூ ஆர் ஜீரோ. வேதம் சொல்லுகிறது, இந்த 3 வசனத்தை மட்டும் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, அறிந்து கொள்ளுவேன்னு சொல்லுங்க எல்லாரும். வசனம் போட்டே தம்பி, வசனம் அறிந்து கொள். அந்த வார்த்தையை போடுங்க. அந்த வார்த்தை 9ஆம் வசனம். சொல்லுங்க அறிந்து. அது அப்படியே விடுங்க. சொல்லுங்க அறிந்து. 2வது இன்னொரு வார்த்தை சேவித்து. ரொம்ப கஷ்டம். இந்த பலவீனங்கள் மத்தியில் நான் 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, துதிக்க முடியாது, பாட முடியாது. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, என்னுடைய குரல் வளம் போயிடுச்சு. எனக்கு அந்த மேல் வாய்ஸ் போய் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்துடுச்சு. என்னுடைய எல்லா இந்த வோக்கல் கார்ட் அப்படின்னு நொறுங்கி போச்சு. 2 முறை அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டது எனக்கு. என்னுடைய எல்லா காற்று வரும், ஆனால் பேச்சு வராது. நீங்கள் நம்பினாலும் அதாவது நான் பேசுறது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கே தெரியாது. ஆராதிக்க முடியாது. அழுவேன், ரொம்ப தேம்பி அழுவேன். ஆண்டவரே, ஒரு பாஸ் சொல்கிறாரு என்னை பார்த்து, நீ ரொம்ப பேசிட்டீங்க, அதனால தான் கர்த்தர் இப்படி ஆகிட்டாருனாரு. நல்ல பாஸ்டர் இல்லை இவர். நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, அதனால தான் கர்த்தரவங்க எப்படி சொல்லுங்கள். அந்த நேரங்களில் கூட ஆண்டவர் சேவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். டிஜிஎஸ் பாட்டெல்லாம் போடுவேன். அதை போட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே பேச வராது, பேச்சு வராது. ரொம்ப கொடுமை இல்லை இதெல்லாம். இந்த பைபாஸ்க்கு அப்புறம் ஒரு பின்னுழைகள் வரும். அதில் எனக்கு இப்படி எல்லாருக்கும் அநேகமாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆராதிக்க முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல ஆண்டு என்ன ஒரு பேசினார். என்ன சொன்ன, நான் அது ஒரு புக் எழுதினேன். என்ன புக் தெரியுமா? நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். என்ன சொல்லுங்க, நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். குட் காட் will do good things out of bad time. ஒரு புக்கு எழுதினேன், வெற்றி உன் கையில் ஒரு புக்கு எழுதினேன். அதை ஃபாதர் பெர்க்மான்ஸ் வெளியிட்டார். அந்த என்னால் பேச முடியல, ஆனால் ஆண்டவர் கிருபை என்னால் எழுத முடிஞ்சுது. நல்ல தேவன் சொல்லுங்க எல்லாரும், நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களை செய்வார். நீங்கள் தீமையை பார்க்குறீங்க, ஆண்டால் ஒரு நன்மையை பார்க்குறார். சொல்லுங்கள் சேவிப்பேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஐ சர்வேன். என்ன சொல்லுவீங்களா? முதல்ல அறிந்து கொள்ளுவேன், 2வது சேவிப்பேன், 3வது தேடுவேன். ஒரு சின்ன கேள்வி, ஏன் தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? why, where, whom, யாரை தேடுகிறோம்? நல்ல மனசை கழிச்சு சொல்லணும். புண்ணை விரும்புகிற உலகம், பொருட்களை தேடுகிறோம், வாழ்வை தேடுகிறோம், வசதியை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம், சமாதானம் தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், உயர்வை தேடுகிறோம். ஆண்டவரை தேடுகிற மக்கள் மிக குறைவு. இப்போ வந்திருக்கிறீங்களே, இந்த தேடுதலில் சுயம் எவ்வளவு, ஆண்டவர் எவ்வளவு? தமிழ் புரிய நினைக்கிறேன். இந்த தேடுதலில் உங்கள் பகுதி எவ்வளவு, ஆண்டவருடைய பகுதி எவ்வளவு? புரியுதா? என் தேடுதலில் 99% நான் தான். என் மனைவி, என் குடும்பம், என் வாழ்க்கை, என் நிம்மதி, என் பொருளாதாரம், என் வீடு, நான் அந்த 0.05 தான் அவர் இருக்கிறார். சொல்லுங்கள், என் தேடுதல் எல்லாமே நீங்கள் தான். கரங்களை போய் சொல்லுங்கள், என் தேடுதல் எல்லாமே நீங்கள் தான்.
வசனம் தெரியும், தேடினால் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த நான் சொன்ன வார்த்தையை 55 ஆண்டுகளிலே அவரை மட்டுமே தேட கர்த்தர் உதவி செய்தார். அவர் தேடினெல்லாம் கூட வரும். புரியுது உங்களுக்கு? இந்த வாழ்க்கை, வசதி, மேன்மை, உயர்வு எல்லாமே அந்த வசனம் போட்டது. தேடினால் என்னங்க, வாழ்வு தென்படும், வசதி தென்படும், நிம்மதி தென்படும், ஆரோக்கியம் தென்படும், உயர்வு தென்படும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மேன்மை தென்படும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும். தேடுவேன், சொல்ல அறிந்து கொள்ளுவேன். know him more. ரெண்டாவது serve him more. மூன்றாவது seek him more. சொல்லுங்க, அதிகமாக அறிந்து கொள்ளுவேன். இதான் இந்த வாழ்க்கை. அடுத்து ஆண்டு சொல்ல இன்னொரு வார்த்தை 10ஆம் வசனத்தில் சொல்லுங்க, ஐ ஃபாலோ அதாவது the plan of God. 10ஆம் வசனத்தில் 19 இந்த மாதிரியின்படியே எல்லாம் சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன மாதிரி கர்த்தர் சொல்ல அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் இன்னொரு போல இருக்க விரும்புகிறோம். நோ, நீங்கள் நீங்களாக இருங்க, கர்த்தராக இருப்பார். ஒன்று சொல்லுங்க, கேட்குறீங்களா? இந்த பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும். இந்த காரில் வரவங்க, இந்த பிஎம்டபிள்யூவில் வரவங்க, புரியுது, அவங்கள பார்த்து அவங்களுக்கு பொறாமை வந்துடும். சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும். நான் இவ்வளோ பிரமாதம் பார்த்தியா, என் வீட்டை பார்த்தியா. பெரிய ஆளை பார்த்தா பொறாமை வரும், சின்ன ஆளை பார்த்தா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வரும். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், பாஸ்டருக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய சபை 32,000 ஸ்கொயர் ஃபீட்டு. அவருடைய சபை 50 கோடி ரூபாய். அவருடைய பில்டிங் 50 கோடி பில்டிங் இருக்குது. அவர் வீட்டு வாசலில் குறைந்து 10 வாகனங்கள் இருக்கிறது. எங்களோடு படித்தவர், அவருக்கு தெரிந்தவர், ஆரம்ப நாட்களில் எங்களோடு கூட ஊழியம் பண்ணவர். அவர் இன்னைக்கு கர்த்தரை உயர்த்திருக்கிறார். நான் பலமுறை அவர் திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உண்மை சொல்கிறேன், ஒரு நாளும் சலனமோ சங்கடமோ வந்ததே இல்லை. சொல்ல மாட்டீங்களா? சலனமோ, புரியுது அவங்களுக்கு? என்னோட பழகினவர் தான், என் கூட இருந்தவர் தான். மோர் தென் 54 இயர்ஸ் என்னோட பழகினவர் தான், என்னோட ஊழியம் பண்ணவர் தான், எங்களுடைய பைபிள் ஸ்கூலில் படித்தவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கு அவரை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிறேன், யாரையும் பார்த்து பெருமிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? பாரு எப்படி ஆகிட்டா பார், இப்படி ஆகிட்டா பார். இல்லைங்க, நீங்கள் தேடினீங்கன்னா அதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள் மாடல், சொல்லுங்கள் மாடல். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னால், இந்த கடந்த வாரம் சொன்ன நினைக்கிறேன், ஸ்டீவன் உங்கள் பிரசங்கம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்னாரு. என்னது இந்த ட்ரெஸ்ஸு? இன்னொன்று கூட சொன்னார் அவர், 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்டர் மாதிரி இருக்கிறீங்கன்னாரு. நல்ல பாஸ்டர் இல்லை அவர், ஆனால் அவர் என்ன மாதிரி தான் இருந்தார், இப்போ வேறு மாதிரி ஆகிட்டார். நான் சொன்னேன், சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய மாடல்னு சொல்லுங்கள் எல்லாரும். சத்தமாக புரியுதா உங்களுக்கு? நான் விளக்கம் புரியுதா? நீங்கள் இப்படி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்படியே இருங்க கடைசி வரைக்கும். என்னோட பார்க்குறீங்க, அடுத்தவங்களை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க. நான் புரியுதா? சொல்லுங்கள் இது என்னுடைய மாடல். சத்தமாக சொல்லுங்கள். நான் 3 பிள்ளைகள், எனக்கு பொம்பளை பிள்ளைகள். அது ரொம்ப எனக்கு நிறைய சவால்கள். அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப நாள் திருமணமே ஆகலை. 30 வருஷங்கள் 31 வயசு ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை. என்ன காரணம்ன்றால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்பர் 1 ஊழியக்காரனாக இருக்கணும். நம்பர் 2 அவங்க நகை போடக்கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தாது. இது என்னுடைய மாடல். தேவன் பாருங்கள், அந்த மாடல் அப்படியே கர்த்தரை வெற்றினார். 3 மருமகனே ஊழியக்காரன், 3 பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட பொண்ணு பார்க்க வந்து சொன்னார், ஒரு பெரிய பாஸ்டர் தமிழகத்தில், இப்போ நான் பண்ணிக்கிறேன், நான் போய் போட்டால் என்ன பண்ணுவீன்னு கேட்டார். புரியல? இப்போ நான் பண்ணிக்கிறேன், ஓகே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, நீங்கள் பெரிய ஊழியக்காரர், எனக்கு ஓகே தான், ஆனால் எங்கள் வீட்டில் போய் போட்டால் என்ன பண்ணுவீங்க கேட்டார். அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்கிறது? சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். நான் மாதிரியாக இருப்பேன், ஒரு மாதிரியாக இருக்க மாட்டேன். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் எப்படிங்க நல்ல மனுஷங்க, அந்த அம்மா எப்படி, அது ஒரு மாதிரிங்க சிஸ்டர். ஒரு மாதிரியாக வாழாதீங்க எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி. அந்த வார்த்தையை பாருங்கள், ஸ்க்ரீனில் படிங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். புரியுதா?
உலகத்தில் நம்ம வீட்டில் இங்கேயே பார்க்குறோமே, ஒரு அம்மா ஒரு நகை வாங்கினா அதே மாதிரி நம்ம நகை வாங்கணும். பார்க்குறீங்க, அந்த அம்மா ஒரு புடவை வாங்கினா இது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப முக்கியமாக இது. உங்கள் ஃபோக்கஸ் கர்த்தராக இருந்தால் அதெல்லாம் உங்களை தேடி வரும். 3 காரணம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1 சொல்லுங்கள், தேடுவேன், சேவிப்பேன், அவரை அறிந்து கொள்ளுவேன். அப்படி அறிந்து கொண்டால் 20ஆம் வசனம், என் தேவன் உன்னோடு எப்போதும் இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படி நீங்கள் செய்தால் வாட் காட் வில் டூ. 21ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுங்க எல்லாரும். அதாவது சகல மனுஷரும் 21 கடைசி வார்த்தை, சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் ஜனங்களும் உள்ளத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்ல அந்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சுங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்படி செய்யும்போது சத்தமாக சொல்லுங்க, சூழ்நிலைகள் மனிதர்கள் என கட்டுப்படுவார்கள். அந்த வார்த்தை இருக்குது. நம்பர் 1 சொல்லுங்க, சகல மனுஷரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. நான் பெத்த பிள்ளை நம்ம பேச்சை கேட்கறதில்லை இப்போலாம். புரியுதா உங்களுக்கு? என் மனைவி என் பேச்சை கேட்குறான்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. சத்தமே காணும். என் மனைவி என் பேச்சு ரொம்ப கேட்பாங்க. அவள் ஒரு வாசுகி. அவள் வாசுகியாக இருக்க வேணும், நீங்கள் திருவள்ளுவராக இருக்கணும். சொல்லுங்கள், ஏன் தெரியுமா கேட்குறது உங்கள் பேச்சை? நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஒழுங்காக தேடுறதில்லை, ஒழுங்காக அவரை ஆராதிக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. புரியவே இல்லை. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரன் பேச்சை கேட்பாரு, அது வேறு விஷயம். நீ சோறு போடுறீங்க, இல்லை விட்டால் கதை கந்தல் ஆகிடும், இல்லாட்டா அம்மா உணவகம்தான். எல்லாம் சொல்லுங்கள், அவர் இது செய்தால் சகல ஜனங்களும் உன் சொற்படி செய்வார்கள். இதை கேட்கிற ஊழியர்களே, if you follow, seek him, know him and serve him, ஜனங்கள் உன் சொற்படி செய்வாங்க. நீ எல்லாரும் சொல்கிற பிரச்சனை இதுதான். என் பேச்சை கேட்க மாட்டுறான், என் பேச்சை கேட்க மாட்டுறான், என் பொண்ணு கேட்க மாட்டுறா. ஏன் கேட்க மாட்டுறான்னா இது 3 இல்லை. இது இல்லை, அறிந்து கொள்வதில் இல்லை, தேடுதல் இல்லை, அவரை ஆராதிப்பதில்லை. அப்படி செய்தால் எல்லாம் சொல்லுங்க, என் சொற்படி எல்லாம் பயில் கேட்டு சொல்கிறீங்களா? தேவனே, என் குடும்பத்தில் நடக்கணும் ஆண்டவரே, உன் புருஷன் என் பேச்சு கேட்கணும். அப்படியா? சொல்லுங்கள், என் பிள்ளைகள் பேச்சு கேட்கணும். எல்லா ஆண்களும் சொல்லுங்க, ஐயா தேவனே, என் மனைவி என் பேச்சை கேட்கணும். என்னுடைய கேட்குறீங்க? கேட்காமல் எப்படி நாளும் வாழறோன்றாங்க இந்த அம்மா. வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது? என்ன நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். புரியல? நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். புரியவே இல்லைல்ல? ஒரு சொன்னார், அன்னைக்கு நாங்கள் ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோன்னாரு. புரியவே இல்லை. அப்படின்னு வாழ்க்கை என்ன இல்லை? என்னடி பார்க்குறீங்க? வாழ்க்கையில் இல்லை, ரேஷன் கார்டில். சொல்லுங்கள், நான் வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருக்கிறோம். அவர் மட்டும்தான் கை தூக்குறாரு. மனைவி இருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு இல்லையா? தெரில எனக்கு. சொல்லுங்கள், என் சொற்படி எல்லாம் ஜனங்கள் கேட்பார்கள், பிரபுக்கள் கேட்பார்கள், எல்லாரும் கேட்பார்கள். கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்படி இருந்தால், சேவித்தால், தேடினால், அறிந்து கொண்டால், எல்லாம் சொல்லுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுந்திருந்து 25ஆம் வசனம் சொல்லுங்க. எல்லாரும் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார்கள். கரங்களை சொல்லுங்க, பெரியவனாக்கினார்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி, பெரியவனாக்கினார்கள். ஹலோ, யூ வில் பி கிரேட் இன் த சொசைட்டி. சமுதாயத்திலே பெரியவர்கள், குடும்பத்திலே பெரியவர்கள், வாழ்க்கையிலே பெரியவர்கள், உங்கள் சொந்தங்களிலே பெரியவர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்திலே பெரியவர்கள். நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா ஐயா? சொல்லுங்க, பெரியவனாக்கி. ஏன் தெரியுமா? சேவிம், சர்விம், நோயும், சீக்கியம். அவர் தேடினா சொல்லுங்க பெரியவர்கள். இப்போ எங்களை தான் பெரியவர் ஆக்கிறது யாருமே இல்லை. எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த பின்னணி இல்லை. யாரும் எங்களை பெரியவர் ஆக்கவே இல்லை. சொல்லுங்க, பெரியவனாக்கினது அவர் தான். தேடினதினால், அறிந்து கொண்டதினால், அவர் ஊழியம் செய்தனால். சொல்லுங்க, பெரியவனாக்கி. எல்லாம் சொல்லுங்க, பெரியவனாக்கி. ஆமேன். அடுத்து 28 சொல்லுங்க, தீர்க்காயுசு.
தம்பி போடுங்க எல்லாரும் சொல்லுங்க. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முதிர் வயதிலே முடிவு. எத்தனை பேருக்கு வேணும் இது? சொல்லுங்க. தீர்க்காயுசா இருக்கணும். தேடினீங்கன்னா தீர்க்காயுசு, தேடாவிட்டா ரைட். ஊழியம் பண்ணீங்கன்னா தீர்க்காயுசு, ஊழியம் பண்ணலன்னா அறிந்து கொண்டால் எனக்கு வேணாம் பெஸ்ட்டு, நான் என்ன பிரசங்கமாக பண்ண போகிறேன், அதெல்லாம் அவருக்கு சொல்லுங்கள். அநேக கூட முடியும் அவருக்கு சொல்லுங்கள், அவர் தான் ஊழியெல்லாம் பண்ணுறாரு. அறிந்து கொண்டால் தீர்க்காயுசு. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். சொல்லுங்கள். லாங், ஹெல்த்தி, ஹையஸ்ட். இப்படி சொன்னால் புரியும். ஹாப்பி லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை. ரெண்டாவது ஆரோக்கியமான ஹெல்த்தி லைஃப், ஐஎஸ்ல அதில் போட்டுருது தீர்க்காயுசு. சத்தமாக சொல்லுங்கள். ஐஸ்வர்யம். என்னங்க? எனக்கு வந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, லோனுக்காக லோன் அலையிறாங்க ஜனங்கள், சந்தியும் ஆண்டவரேன்னாரு. நீங்கள் இருந்தீங்களா அந்த மீட்டிங்கில்? தெரில. லோனுக்காக லோன் அலையிறாங்க. அலைய வேண்டாம், இது உங்களுக்கு தேடி வரும். சத்தமாக நம்புறீங்களா? நம்புறீங்களா? இதான் அதனுடைய ஃபார்முலா. Know him, seek him, serve him, follow him. இந்த மாதிரியின்படியே don't give up. ரொம்ப கஷ்டம். பாடுகள் உண்டு, சவால்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. தேடுவேன், தேடுவேன், இன்னும் அறிவேன், இன்னும் ஒரு ஆராதிப்பேன். சொல்லுங்க. தீர்க்காயுசு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தீர்க்காயுசு. எத்தனை பேருக்கு வேணும் அது? சிம்பிள், சிம்பிள். வேறு ஒன்றுமே இல்லை. அவர் ஆராதிங்க, தீர்க்காயுசாக இருப்பீங்க. ஆமேன். அவரை மகிழ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? அவரை மேக் ஹிம் ஹாப்பி, யூ வில் பி ஹாப்பி. அவரை மகிழ்ச்சியாக்குங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சொல்லுங்கள். தீர்க்காயுசு. சொல்லுங்கள். ரெண்டாவது சத்தமாக சொல்லுங்கள். ஆமேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின், அதாவது உலகம் பார்க்கும். இன்னைக்கு குடிஞ்சு பார்க்குற உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவு கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க. ஐஸ்வர்யம், ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, கடன் இல்லை. காரணம், நான் கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை அறிந்து கொண்டேன். சொல்லுங்க. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. இதெல்லாம் எங்கே வாங்க முடியுமா உலகத்தில்? ஹலோ, இது அவரால் மட்டும்தான் முடியும். சொல்லுங்க. மகிமை. எல்லாம் தலைமையில் கை வைங்க. ஒரு மகிமை. உலகமே பார்க்கும், உலகமே பார்க்கும். எந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அதே உலகத்தில் கர்த்தர் உங்களை மகிமையை வைப்பார். வேலையிலே மகிமை, வாழ்க்கையிலே மகிமை, குடும்பத்திலே மகிமை, உறவுகளிலே மகிமை. சொல்லுங்க. மகிமை. சொல்லுங்க. மகிமை. கடைசியார் வார்த்தை சொல்லுங்க. நல்ல. சத்தமாக சொல்லுங்க. நல்ல. சொல்லுங்க. ஆங்கிலத்தில் குட் லைஃப். சொல்லுங்க. நல்ல முடிவு. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரை சேவிக்கலைன்னா கெட்ட முடிவு. ஆராதிக்கலைன்னா சொல்லுங்க. நல்ல முடிவு. இதெல்லாம் வெரி சிம்பிள். எங்க தெரியுமா? அது மட்டுமல்ல, 17ஆம் வசனத்தில் தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். சொல்லுங்க. தேவன் அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்னிலே பிரியமாயிருப்பார். அந்த வார்த்தை இருக்குதா? பிரியமாயிருக்கிறார். 17 1 நாளாகமம் 29:17 பிரியமாயிருப்பார். சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, யார் பிரியமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னை அழைத்தவர் பிரியமாக இருக்கிறார். என் தகப்பன் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை இதுதான். அவர் பேசலை, இவர் பேசலை, அவங்க பேசலை, இவங்க பேசலை, யாரும் பேச வேண்டாம். ஒன்றை சொல்லுகிறேன், நன்றாக கவனிங்க. யார் நம்மோடு இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். யாருமே இல்லை, ஆனால் அவர் இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க. சொல்லுங்க. முதல் என்னது? தீர்க்காயுசு. சத்தமாயுதுன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. நம்புறீங்களா? அது அப்போலோ கையிலையா, ஆண்டவர் கையிலையா? ஆமேன். அப்போலோ கையில் இல்லை. நீங்கள் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அவர்கிட்ட ஆயுஸ் காலம் இருக்குது. சொல்லுவாங்க, இது அங்கே ட்ரீட்மெண்ட் சூப்பர், இங்கே ட்ரீட்மெண்ட் சூப்பர்,
இல்லைங்க, அவர் தான் சூப்பர். சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க. தீர்க்காயுசு ரெண்டாவது, ஐஸ்வர்யம் மூணாவது, மகிமை நாலாவது, ஆனாங்க நல்ல முடிவு. ஆமீன். வேணுமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரப்பா சொல்லுங்க, அட இன்னும் தேடுவேன், இன்னும் தேடுவேன், இன்னும் சேவிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். இந்த பாட்டு பாடலாமா? இன்னும் துதிப்பேன், உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், என் நேரமும் உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை என்று ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை சேவிப்பேன், உம்முடைய மாதிரியை அப்படியே பின்பற்றுவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். கவனிங்க, உங்களுக்கு என்ன ஆண்டு சொல்லி கொடுத்தார் அதிலே இருங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்க ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் ஆண்டு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ நிறைய வரும், அப்படி பண்ணலாம், இதுதான் நோ. புரியுதா உங்களுக்கு? நான் பல நாடுகளுக்கு போகும்போது பல திருச்சபைகளை பேசும்போது சொல்லுவாங்க, ஸ்டீஃபன் இதான் எங்கள் டாக்டரின், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இதை நீங்கள் பேசுங்க, உங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம், உங்களை பெரிய ஊழியக்காரன் ஆக்கிடுவோம், உங்களுக்கு 500 ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் சம்பவம் இது நடந்துச்சு எனக்கு. யூஎஸில், அதாவது சவுத் கேரளைனான்ற இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு இரவு தங்குவதற்காக சபையை பார்த்தேன். சபை ஒரு ஆவிக்குரிய சபை மாதிரி தெரிஞ்சிச்சு. உள்ளே போனேன். ரொம்ப நாள் நிற்கிறீங்க. உள்ளே போனேன். அவர் கேட்ட முதல் கேள்வி, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டியான்னு கேட்டார். எடுத்துட்டேன்னு சொன்னேன். என்ன எப்படி எடுத்தேன்னு கேட்டார். ஃபாதர் சன் ஸ்பிரிட், நெவர், நோ நோ அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், நோ தப்பு, அது இயேசுவின் நாமம். அவர் சொன்னார், இப்போவே தண்ணி இருக்குது, ஐ பேப்டைஸ் யூ, நீ பண்ணினா உனக்கு இதெல்லாம் பண்ணுவேன், ஊழியம் பண்ணுவேன், என்னுடைய ஊழியத்தை நீங்கள் இந்தியாவில் செய்யலாம். ரொம்ப நாள் ஒரு ஆளை தேடின்னு இருக்கிறோம், நீங்கள் இந்தியாவில் ஊழியம் செய்யலாம். நீ நம்ப மாட்டீங்க, அந்த ஆள் நான் நோன்னு சொன்னதுனால நாய் அவுத்து விட்டார். அன்னைக்கு அங்கே தங்க முடியலனால லாங் வே ஃப்ரம் நியூயார்க் டு டுல்சாக்கு போயிட்டுருக்கிறேன். 5 நாள் கார் பிரயாணங்கள், தங்குவதற்கான இடம்தான். அந்த இரவு ஒரு போதை, அதாவது இந்த அடிக்ஸ் இருக்கிற ஒரு ஹோமில் அன்றைக்கி தங்கியிருந்தேன். அது மறுவாழ்வு இல்லம், எல்லாமே போதை மருந்து சாப்பிட்றவங்க, பங்க் பெட் தான். அதில் தான் போய் தங்கின, வேறு வழியே இல்லை. இரவெல்லாம் தூக்க பயம், பாஸ்போர்ட் திருடுவானோன்னு. அவன் பயங்கரமாக குடிச்சு சத்தம் போடுறான். அது அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு இல்லம், அங்கே தான் தங்கியிருந்தேன். யோசித்து பாருங்க, அன்னைக்கு நாமே எஸ்ன்னு சொல்லியிருந்தா இன்னும் அங்கே நிற்க மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தீர்க்காயுசையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கிற அவர் தான். சொல்லுங்க, அவர் அதிகமாய் தேடுவேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அதிகமாய் சேவிப்பேன்னு சொல்லுங்க, எல்லாம் வேத கையில் சொல்லுங்க, அதிகமாய் அறிந்து கொள்ளுவேன். ஐ ரீட் மோர், ஐ ப்ரே மோர். ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அறியணுமே, இன்னுமை தேடணுமே, இன்னும் ஊழியம் செய்யணுமே, கிருபதாங்கப்பா. பக்தன் சொன்னது போல ஆண்டவரே, இன்னும் அறியும்படியாய் உங்களுடைய பக்தன் பாடுற போல இன்னும் அறியணுமே, கிட்டி சேரணுமே, இரக்கம் பாராட்டுங்க. அப்படி செய்யும் போது தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நீடித்த நாட்கள், நல்ல முடிவு. இதை கேட்கிற ஒவ்வொரு